ஹர்ஷா சாய் இந்த பேரை நம்மள பலர் கேட்டிருப்போம். இவர் ஒரு பிரபலமான யூடியூபர். இவர் செய்கிற விஷயங்கள் எல்லாமே பிரமிக்கத்தக்கதாக இருக்கு. பலருக்கு இவர் உதவி செய்கிறாரு. இவர் கொடை வள்ளல் அப்படி இப்படின்னு யூடியூப்ல பலர் பேசிட்டு வர்றோம், கமெண்ட்ஸ் பார்க்குறோம். சரி, இதெல்லாமே வேதத்தின் அடிப்படையில் சரியா அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பதிவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்க ஜெயரஸ். ஹர்ஷா சாய் பல லாங்குவேஜஸ்ல பல சேனல்ஸ் வச்சிருக்காரு. டபிள்யூ ஆர்டிஸ்ட் வச்சுட்டு தான் தயார் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே டப் பண்ணி எல்லா சேனல்ஸ்லையுமே அப்லோட் பண்றாரு. இப்படி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஹிட் ஆகுது. இவருடைய எல்லா சேனல்ஸ்லையுமே சப்ஸ்கிரைபர்ஸ் அளவு பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ்க்கு மேலே இருக்கும். அண்ட் நம்ம பார்க்க போகிறது இவருடைய ஃபர்ஸ்ட் ஹிட்டான வீடியோ. இவர் ஒரு பெட்ரோல் பங்கை லீஸ்க்கு எடுக்கிறாரு. அப்படி லீஸ்க்கு எடுக்கக்கூடிய பெட்ரோல் பங்க்ல பெட்ரோலை பூராமே இவரே வாங்கிக்கிறாரு. இவர் வீடியோவில் என்ன சொல்றாரு அப்படின்னா, குறிப்பிட்ட நாள் அந்த ஒரு ஊரில் இவர் ஒரு பெட்ரோல் பங்கை குறிப்பிட்டு அந்த நாளில் பெட்ரோல் போடக்கூடிய அத்தனை பேருக்கும் பெட்ரோல் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபரை வைக்கிறாரு. இதை பார்த்த மக்கள் எல்லாமே திரண்டு போய் அந்த பெட்ரோல் பங்க் முன்னாடி போய் நிற்கிறாங்க. அட்லீஸ்ட் இது உண்மையா பொய்யா அப்படின்றதையாவது தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கூட்டம் அலைமோதுதுன்னு சொல்லலாம். மக்கள் எல்லாரும் போய் பெட்ரோல் போடுறாங்க. இது உண்மை அப்படின்றது தெரிஞ்சவொடனே இன்னும் அதிகமான மக்கள் அந்த இடத்துக்கு திரண்டு வராங்க. பெட்ரோல் கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஃபீல் பண்ணுறாங்க. 1 லிட்டர் போடுறாங்க, 2 லிட்டர் போடுறாங்க. இப்படி கண்டினியூஸாக விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. இது போக இவர் நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்குறாரு, நிறைய விஷயங்களை அந்த இடத்துல செஞ்சுட்டு இருக்காரு. என்டர்டெயின்டாக மக்களை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தான், இந்த வீடியோ தான் இவருடைய வாழ்க்கையே மாத்திச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ஃபேமஸ் யூடியூபர் ஹர்ஷா சாய் என்ன பண்றாருன்னா, அடுத்தடுத்து பதிவேற்றக்கூடிய அத்தனை வீடியோஸ்மே ஏழைகளுக்கும் எளியோர்களுக்கும் உதவி செய்யற மாதிரியே அப்லோட் பண்றாரு. அதாவது கட்டுக்கட்டா பணத்தை சூட்கேஸ்ல கொண்டு போறது, ஏழைகள் எதிர்பார்க்காத நேரத்தில் சர்ப்ரைசிங்கா அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுத்து அந்த எமோஷனல் மூமெண்ட்ஸை ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்றாரு. இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் எல்லாம் டெம்ப்ட் ஆகி, நிஜ உலகில் இருக்கக்கூடிய கர்ணன் இவர் தான், நம்மளால முடியாத விஷயத்தை இவர் செய்யறாரு, இவர் மாதிரி நல்லவன் வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயரஸ், இந்த யூடியூபர் ஹர்ஷா சாய் வந்து ரொம்பவே நல்லவர். இவர் உண்மையா தான் பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க. இதுல என்ன தப்பு? இவர் நல்லவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்க வர்றது, சொல்ல வர்றது எனக்கு புரியுது. நானும் சொல்றேன், இவர் உண்மையா தான் பணத்தை கொடுத்துருக்காரு. அதுல எந்த டவுட்டும் எனக்கு இல்லை. ஆனா இவர் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் இயல்பா எதையும் எதிர்பார்க்காம தான் செஞ்சிருக்காரா அப்படின்றதுல தான் உண்மையான உதவியா இது அப்படின்றது மறைஞ்சிருக்கு. நம்ம இதைத்தான் நம்ம வேதத்தின் படி சரியா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். தன்னுடைய பணத்தை இவர் ஏழைகளுக்கு கொடுக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அதுல சந்தோஷப்படுறீங்க. ஆனா என்னுடைய பார்வையில் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த ஹர்ஷா சாய் தன்னுடைய பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்கறதன் மூலியமா ஒரு டெபாசிட் பண்ணியிருக்காரு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதை ஒரு வீடியோவா மேக் பண்ணி வியூவர்ஸ் ஆன உங்க மூலியமா அவர் மேற்கொண்டு சம்பாதிச்சிருக்காரு, பாப்புலரும் ஆயிருக்காரு. இது இயல்பா நடந்த ஒரு விஷயமே கிடையாது. இயல்பா ஏழைகளுக்கு உதவி செய்ய நினைக்கிறவங்க அடுத்தவங்களுக்கு காட்டிக்கணும் அப்படின்ற எந்தவித நினைப்பும் இல்லாதவங்களா தான் இருப்பாங்க. ஆனா இந்த ஹர்ஷா சாய் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்கிற மாதிரி வீடியோவை மேக் பண்ணி இவர் அப்லோட் பண்ணியிருக்காரு. அது மூலியமா இவர் பாப்புலாரிட்டியை கிரியேட் பண்ணியிருக்காருன்னு சொல்ல வர்றேன். இவர் செய்ததெல்லாம் தவறுன்னு சொல்ல நான் வரல, இவர் செய்ததெல்லாம் சரின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இவர் செய்யற இந்த உதவியில இவருக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு சுயநலம் இருக்கு. அதுக்காகத்தான் இவர் உதவி செய்யற மாதிரி வீடியோஸை அப்லோட் பண்றாரு. யாருக்குமே தெரியாம உதவி செய்யறவன் தான் பாக்கியவான் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதை பத்தி ஆண்டவர் நம்மளுடைய பைபிள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள்ல என்ன சொல்ல வராரு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். மத்தேயு 6:1, மனுஷர் காண வேண்டும் அப்படின்றதுக்காக நீ எந்த உதவியையும் செய்ய வேண்டாம். அப்படி அடுத்தவங்க பார்க்குறாங்க இல்லை பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக நீ செய்கிற உதவினால என்கிட்ட உனக்கு எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த தேவன் சொல்றாரு. அதாவது நீ செய்கிற இந்த விஷயம் எனக்கு பிரியமானதா இல்லை, அந்த காரியத்தினால உனக்கு எந்த பலனும் இல்லை, எந்த பிளெஸிங்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை படைச்ச ஆண்டவர் சொல்றாரு. மற்றும் மத்தேயு 6:3 மற்றும் 6:4 வார்த்தைகள் என்ன இருக்கு அப்படின்னா, உன்னுடைய வலது கை செய்யக்கூடிய உதவியை உன்னுடைய இடது கை கூட தெரியாம பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மேலும் உன்னுடைய தேவனாகிய என்கிட்ட உனக்கு பலன் வேணும்னா நீ உதவியை அந்தரங்கத்துல செய்ய, அதாவது யாரும் பார்க்காத வண்ணம் நீ உதவியை செய்ய. அப்படி நீ உதவி செஞ்சனா வெளியரங்கமா உன்னுடைய பிதாவாகிய நான் உனக்கு பலன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. மத்தேயுல நம்மளுடைய தேவன் சொன்ன வசனங்களை இந்த ஹர்ஷா சாய் செய்கிற உதவியோட ரிலேட் பண்ணி பார்க்கும்போது
ஹர்ஷா சாய், நீ செய்கிற உதவி எல்லாம் தேவனுக்கு பிரியமானதா இல்லை அப்படின்றத தேவன் சொல்றதா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஹர்ஷா சாய் செய்கிற விஷயத்த வீடியோ எடுக்கிறாரு, அந்த வீடியோ மூலியமா அவர் பலன் பெறுறதுக்கு, பாப்புலர் ஆகுறதுக்கு முயற்சி செய்கிறாரு. ஆனால் தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ செய்கிற உதவி, வலது கை செய்கிற உதவியை இடது கை கூட தெரியாம பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்றாரு. ஸோ உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன், ஹர்ஷா சாய் செய்கிற உதவி உண்மையானதா தூய்மையானதா இல்லை அப்படின்றத நான் இங்கே உங்களுக்கு பதிவு செய்கிறேன். நம்ம சாலைகளை கடக்கும்போது ஏழைகளும் எளியோர்களும் எப்பயாவது பணம் கொடுங்க எங்களுக்கு சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம பணத்தை கொடுத்து அந்த நேரத்தை அப்படியே நம்ம கடந்து நம்ம போயிருப்போம். இது யாருக்குமே தெரியாது, தேவனுக்கும் உங்களுக்கும் மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். இந்த மாதிரி உதவி ஹர்ஷா சாய் மாதிரியே பிரபல யூடியூபர் செய்கிற உதவியை விட பல மடங்கு கூட அப்படின்றது என்னுடைய பதிவு. மேலும் நம்ம செய்கிற உதவி பிறருக்கு விளம்பரமாக இருக்கக்கூடாது, அது மூலியமாக விளம்பரத்தை தேடவும் கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்தில் உங்களுக்கு ஏதாவது விமர்சனம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். Until then, bye from your Jairus.